ஃபஸ்ட்டு 3 ஹோல்ஸ் இருக்கும். 3 ஹோல்ஸில் ஃபஸ்ட்டு இதில் விடணும் நூல். ஃபஸ்ட்டு இதில் விட்டுட்டு கடைசி இதில் 3வது ஹோல்ஸில் விட்டு வெளியே எடுக்கணும். அப்படியே ஸ்டேப்பில் இருக்கணும். அப்படி இருந்தால் நூல் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், இழுத்து கொடுக்கும் கரெக்டாக. அப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த டென்ஷன் செட்டு, இது பேர் டென்ஷன் செட்டில் 2 கிண்ணம் இருக்கும். 2 கிண்ணத்துக்குள்ளேயும் கரெக்டாக விடணும். வெளியே விட்டாலும் நூல் கட்டாயிடும், வெளியே தையல் கரெக்டாக வராது. சரிங்களா? கரெக்டாக இந்த இதுக்குள்ளே விடணும். கிண்ணத்துக்குள்ளே விட்டுட்டு இந்த ஃப்ரிங்கில் லாக் ஆகணும். சரிங்களா? ஃப்ரிங்கில் கரெக்டாக பாருங்கள், இந்த ஃப்ரிங்குக்குள்ளே லாக் ஆகிடும். பார்த்தீங்களா? ஃப்ரிங்கு கரெக்டாக இருக்குங்களா? இழுத்தா ஃப்ரீயாக வரணும், ரொம்ப டைட்டாக வரக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் வரக்கூடாது. இப்படி ஃப்ரீயாக வரணும் இழுத்தா. அடுத்து என்ன போடணும்னா மேலே கை செட்டில் போடணும். இதில் விடணும் நூல். இதில் விட்டு கரெக்டாக எடுக்கணும். கரெக்டாக எடுத்துட்டு அடுத்து இந்த பின்னுக்குள்ளே இப்படி 2 கை இப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த பின்னுக்குள்ளே விடணும், லாக் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பின் இருக்கும். இந்த பின்னில் லாக் பண்ணிவிட்டு அடுத்து நேராக எடுத்து ஊசியில் பூக்கிறதான் வேலை. இது கரெக்டாக இப்படி வச்சு ஒரு கோடு ஓட்டமாக அதில் வச்சு இந்த பின்னில் லாக் ஆகணும். இழுத்தா இதுவும் அதேமாரி தான். ரொம்ப டைட்டாகவும் வரக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் வரக்கூடாது, ஃப்ரீயாக வரணும். சரிங்களா? வச்சு இது நம்ம பக்கம் பார்த்த மாரி இருக்கணும். இது லாக் ஆகிறது. அதுமாதிரி பாபின் கேஸ் எடுக்கும்போதும் சரி போடும் போதும் சரி ஊசி மேலே தான் இருக்கணும். ஒரு சத்தம் கேட்கும் பட்டக்குன்னு, அப்போ தான் உக்காந்துக்கிச்சுன்னு அர்த்தம். அடுத்து என்ன பண்ணணும்னா நூல் ஃபஸ்ட்டு எடுக்கணும். எடுத்துட்டு தான் நீங்கள் தைக்கவே ஆரம்பிக்கணும். எடுத்துகிட்டு பின்னாடி 2 நூலும் பின்னாடி வச்சு தைக்க ஆரம்பிச்சு அவ்வளோதான் முடிஞ்சு. இதுதான் நூல் கோக்கரம் ஒரு ஈஸியானது. சரிங்களா? நம்ம ரெகுலராக வீடியோ போஸ்ட் பண்ணுவோம். நம்ம இன்ஸ்டாகிராம் வீடியோ ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்ம கடை லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தா